ஹலோ மீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஐ எம் யுவர் பிளாக். ஸோ இன்றைக்கி நாம நம்ம சேனலில் பார்க்க போகிற குட்டியான ஷார்ட்ஸ் இந்தியன் கேர்ள் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இந்த இந்தியன்கள் வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களோட ஃபுல் டேயில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற ஒரு குட்டி சந்தோஷத்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகேவா? அப்படி இல்லையா இல்லை அப்படி தானான்னு எனக்கு தெரியல. ஓகே, ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லைஃப் லாங் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். எல்லா ப்ராப்ளமுக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்கும். ஸோ தயவு செஞ்சு இதை தப்பான முடிவு எடுத்துடாதீங்க. ஓகேவா? அண்ட் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணுங்கிறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. மெசேஜ் பண்ண கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். நம்ம இப்போ வீடியோ கிளப்பலாம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்போனா நீங்கள் இருந்துட்டு உங்கள் அண்ணன்கிட்ட உங்களுக்கு வளகாப்பெல்லாம் முடிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு நம்ம உங்களோட அண்ணன் வீட்டுக்கும் வந்திருப்பீங்க. உங்கள் அண்ணன்ட்ட வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் கேட்பீங்க, அண்ணா ப்ளீஸ் நான் வெளியே கூட்டிகிட்டு போனான்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அண்ணனும் பாய்ஸ் கிட்ட கேட்டுட்டு கூட்டிகிட்டும் போவாங்க. ஸோ இப்போ அப்படி போன இடத்துல உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் செம்ம ஆக்சிடென்ட் ஆகிடும். பட் உங்களுக்கு வந்து அவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகிருக்காது. பிகாஸ் உங்கள் அண்ணன் வந்து நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கல, ஸோ நீ பேக் சீட்டில் உட்காரு அந்த மாதிரி சொல்லிட்டு உங்களை பேக் சீட்டில் உட்கார வச்சுருப்பாரு. திடீர்னு ஒரு ஜீப் வந்து உங்களை மோதி செம்மையாக கார் க்ராஷ் ஆகி உங்கள் அண்ணனுக்கு செம்மையாக அடியெல்லாம் பட்டிருக்கும். ஸோ உங்கள் அண்ணன் வந்துட்டு ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருந்திருப்பார். ஸோ பாய்ஸ்க்கெல்லாம் நல்லாவே தெரிஞ்சிடும் அது பண்ணது ஜிஸோன்னு சொல்லிட்டு. ஸோ போய் ஜிஸோ பல்லாருன்னு 7 பேர் சும்மா கண் அப்படியே பிஞ்சிட்டு போகிற அளவுக்கு அடி கொடுத்துட்டு அவங்க அத்தையும் திட்டிகிட்டு வந்துடுவாங்க. ஸோ வந்தோடனே இந்த பக்கம் வந்துட்டு உங்கள் அண்ணனையும் பார்க்கும்போது அவருக்கு ட்ரீட்மெண்ட் ஏறிட்டே இருக்கும். ஸோ அவர் கொஞ்சம் நேரம் கழித்து தான் கண்ணை முழிப்பார். தென் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே போய் பார்ப்பாங்க. பார்த்ததுக்கப்புறமா ஜேகே வந்து சொல்லுவான் இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து உங்கள் மாமா கண்டுபிடிச்சிருவாரு ஜிசோவா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த விஷயம் வேணாம், தெரிய வேணாம் இப்போதைக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் நீங்களே வந்துட்டு என் அண்ணனை என்னால் பார்க்காம இருக்க முடியலன்னு சொல்லிட்டு உங்களோட ரூம்லேருந்து உங்கள் அண்ணனோட ரூம்க்கு ஏஞ்சி வந்து கற்றுன்னு கத்தி அழுன்னு அவ்வளோ அழுதுட்ருப்பீங்க. ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உடஞ்சி போயிருப்பீங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தோம். லெட்ஸ் கண்டினியூ த நெக்ஸ்ட் பார்ட். ஐ திங்க் திஸ் இஸ் 5 or 6 சம்திங். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே அழுதுட்ருக்கீங்க. ஸோ அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு அவருக்கு ஒன்றும் இல்லை பையன், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உங்கள் ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் உட்காந்து தண்ணி கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு உங்கள் கண்ணு முன்னாடி இருக்கிறது உங்கள் அண்ணன் அப்படி கட்டு போட்டுட்டு இருக்கிறது தான் உங்களுக்கு அப்படியே கண் முன்னாடி தெரியுது. ஸோ நீங்கள் அப்படியே கொஞ்ச நேரத்தில் நீங்களும் ரிலாக்ஸ் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஜமன் சொல்லுவேன், என்ன வேணும்? இல்லை எனக்கு தான் இப்போ ஒன்றும் இல்லைல்ல, நான் என் அண்ணன் ரூம்லேயே இருந்துக்கவா? இல்லை வயன், நீ தான் உனக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் உன்னோட பாடி வீக்காக தான் இருக்கு. அதுவும் இல்லாமல் நீ உங்கள் அண்ணன் பக்கத்துலேயே இருந்தால் உனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் வயன். ஸோ இங்கே இரு. ஆனாலும் ப்ளீஸ் ஜமன், எனக்கு அண்ணன் கூடயே இருக்கணும் ப்ளீஸ். அதெல்லாம் ஓகே தான் வயன், ஆனால் ஹாஸ்பிட்டல் ரூல்ஸ் எப்படி? ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது ஜமன்? அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா வயன், நம்ம குடும்பத்து மேலே கண்ணு பட்டுருச்சு, அதனால தான் இப்படி. இல்லை, இது யாரோ வேணும்னே பண்ணியிருக்காங்க. யார் ஜமன்? அது ஃபைன், வேணும்ல யாரும் பண்ணல. நாங்கள் விசாரித்து பார்த்தோம். உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களை மோதின கார் கண்ட்ரோலில் மிஸ் பண்ணி அந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இல்லை ஜமன், நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் உண்மையை சொல்கிறதா இருந்தால் ஏன் என் கண்ணை பார்த்து சொல்லாமல் நீங்கள் ஏதோ என் மண்டை மேலே பார்த்து பேசிகிட்ருக்கீங்க? இல்லை வயன், உன்கிட்ட நான் அதுக்கு போய் சொல்ல போகிறேன் பாரு, நான் கண்ணை பார்த்து தான் சொல்கிறேன். இல்லை, நீங்கள் போய் தான் சொல்கிறீங்க. இருங்க. யார்? ஹொபி, என்னாச்சு வயன், என்னாச்சுடா? ஹொபி, நான் கேட்குறதுக்கு உண்மையை சொல்லுவீங்களா? கேளு வயன், நான் உண்மையை சொல்கிறேன். எதை பற்றி கேட்க போகிறேன்? அதை யாரோ பிளான் பண்ணி தானே பண்ணியிருக்காங்க. அது வயன், அது உண்மையை மட்டும் சொல்லுங்கள் ஹொபி. எல்லோரும் என்கிட்டேருந்து மறைப்பாங்கன்னு தெரியும். நீங்கள் உண்மையை சொல்லுவீங்கன்னு நினச்சி தான் நான் உங்களை கூப்பிட்டேன். தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்கள். அது ஃபைன். ஆமாம்,
பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஜிசோ தானே? இல்லை அவள் வயன். காப்பாற்ற பார்க்காதீங்க ஹுபி, உண்மையை சொல்லுங்க. ஜிசோ தானே? ஆமாம் வயன், ஜிசோ தான். அவ அவளை எப்படி இன்னும் விட்டு வச்சுருக்கீங்க நீங்கள்? என் அண்ணன் அங்கே சாக கிடக்குறான், என்ன இப்படி விட்டு வச்சுருக்கீங்க? அவன் போலீஸ் கம்ப்ளைண்ட் எதுவுமே நீங்கள் தரலையா? இல்லை வயன், அது இந்த போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் போனால் நீ ஏதோ ஸ்ட்ரெஸ் ஆகன்ட்டு. நான் என்ன ஸ்ட்ரெஸ் ஆகும்? நீங்கள் கொடுக்காதனால தானே இப்போ அவ்வளோ கோவம் வருது எனக்கு. நான் வந்து சொல்கிறேன், முதல்ல அவளை போலீஸில் பிடிச்சி கொடுங்க. முதல்ல உங்களை என்கிட்டருந்து பிரிக்க பார்த்தா, இப்போது என் குழந்தையும் என் அண்ணனையும் என்கிட்டருந்து பிரிக்க பார்க்குறா. எதுக்கு அவளுக்கு என் மேலே இவ்வளோ கோவம்? அது எனக்கு தெரியும்ல வயன், அதுக்குன்னு இப்படியே கொல்ற அளவுக்கு அது துணிவாங்க. எனக்கு இப்போ தெரியாது, நான் இப்போ ஜிசோவை பார்த்தாகணும். பையன் ஆனால் நீ எதுக்கு அவகிட்டலாம் போய் பேசிக்கிட்டு? அவகிட்டலாம் பேசுறதுக்கு அவள் ஒரு ஆளே கிடையாது. அவள் ஒரு ஆள் இல்லைன்னு எனக்கும் தெரியும். அது ஒரு மனுஷியே கிடையாது. நாய்க்கிட்ட கத்துனா கூட அது இதை ரெஸ்பான்ஸ் பண்ணும். அந்த மாதிரியே நான் கத்திட்டு வரேன். எனக்கு அவ்வளோ கோவம் வருது. எனக்கு இப்போ அந்த ஜிசோவை பார்த்தே ஆகணும். ப்ளீஸ் என்னை கூப்பிட்டு போங்க. அப்போ நம்ம பாய்ஸ் எல்லாருமே உள்ளே வந்துடுறாங்க, உங்கள் மாமா வந்துடுறாங்க. ஸோ வந்துட்டு பையன், என்னம்மாச்சு, எதுக்குமா இப்படி கத்திட்டு இருக்க? மாமா, இதுக்கெல்லாம் காரணம் ஜிசோ தானே மாமா? வயன், அது எனக்கு எல்லா உண்மையும் தெரியும். எனக்கு இப்போ தெரியாது, நான் இப்போ ஜிசோ கிட்டே போய் ஆகணும். வயன், ஆனால் நீ ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்டா. எனக்கு இப்போ ஜிசோ கிட்டே போய் ஆகணும். என்னை கூட்டிகிட்டு போக முடியுமா முடியாத மாமா? சரிடா, அப்பா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். ஆனால் அப்பாவை நீங்கள் எதுவும் பேசாதீங்க. இவ்வளோ இவ்வளோ நடந்து அவளை எப்படி அவன் மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம நீங்கள் இருக்கீங்க? மாமா வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் மாமா அத்தை நீங்கள் 3 பேர் போகிறீங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு, ஐயோ இவ போய் என்ன பண்ண போகிறான்னு வர தெரியலையடா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க வர ஒரு பக்கம் பின்னாடி காரில் வரானுங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறமா வந்துட்டு நீங்கள் அப்படியே பொறுமையாக போகிறீங்க. அப்படி உங்களோட தலையிலையுமே லைட்டாக அடியெல்லாம் போட்டிருக்கோம். ஸோ அப்படியே பேண்டேஜ் எல்லாம் போட்டு போகிறீங்க. உங்கள் அத்தை பொறுமையாக உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போது ஜிசோட அப்பா இருந்துட்டு, யார்? அட மச்சான் நீங்களா? வாங்க வாங்க. வயன், உடம்பு இப்போ எப்படிமா இருக்குது? ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னாங்க, இப்போ எப்படி இருக்கு? ஆக்சிடெண்ட் யாரால ஆச்சுன்னு தெரியுமா அங்கிள்? தெரியுமா வயன்? நான் பெற்றதுனாலையும் நான் கட்டினதுனாலையும் தெரிஞ்சு நீங்கள் கூட அமைதியாக இருந்திருக்கீங்களா அங்கிள்? ஏதோ அவங்கள எதிர்த்து கேள்வியெல்லாம் கேட்கலல்ல? அப்படி இல்லைம்மா வயன், உங்கள் பொண்ணுக்கு இப்படி நடந்திருந்தா நீங்கள் இப்படி விட்டுருப்பீங்களா? அது அது வந்துமா வயன், நீங்கள் எனக்கு என்ன முறை வரும்னேது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் எனக்கு அப்பா முறை, உங்களுக்கு நான் பொண்ணு. நீங்கள் அப்படி கூடமா யோசிக்கல? எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் உங்கள் பொண்டாட்டி மாதிரியும் உங்கள் பொண்ணு மாதிரியும் இல்லைன்னு. ஆனால் நீங்கள் கூட எனக்கு கேட்கல அங்கிள். அது இல்லை, அப்படி இல்லைம்மா வயன். அது வாங்க, வெல்கம் வயன். என்ன எங்கள் வீட்டுக்கெல்லாம் தேடி வந்திருக்கீங்க? அப்பா குடிக்க எதுவும் கொடுக்கலையாப்பா? புதுசாக வீட்டுக்கு வந்திருக்காங்க, இதே தரலாமே. ஹே ஜிசு, நான் அடிச்சு சாவடிச்சிட வேண்டிய எனக்கு இருக்கிற கோவத்துக்கு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா என் அண்ணனை ஆக்சிடெண்ட் பண்ணி கொலை பண்ண பார்த்துருக்க? ஏன்னா பொண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ ஜிசோ வந்துட்டு, இதை பாரு, நான் பொண்ணு தான், என்னை பார்த்தா தெரியலையா? பாரு எவ்வளோ லாங் ஹேரு, பாரு என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட, கையில் பாரு வாட்ச், நெயில் பாலிஷ். பொண்ணு தானே இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அப்படி தான்டி, கரெக்டு தான், பொண்ணு தான் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நீ எந்த ரகம்னே தெரியல, ஆம்பளையான்னு தெரியல பொம்பளையான்னு தெரியல. அப்போ ஜிசோட அம்மா இருந்துட்டு, ஏய் யார் வீட்டில் வந்து என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அண்ணா நீ எப்போ நான் வந்த? சி, என்ன வாயால் அப்படி கூப்பிடாத. என்னண்ணா இப்படி சொல்கிற? நான் கூட பிறந்த தங்கச்சி, அதனால தான் நான் உன்கிட்ட இப்போ பேசாமல் இருக்கேன். இதுவே வேறு யாரையாவது இருந்தாங்க இந்நேரத்துக்கு பொல்லப்பு நாரி இருக்கும் பார்த்துக்கோ. அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட மாமா சொல்கிறாரு. ஸோ இப்போ ஜிசோ இருந்துட்டு, இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? உனக்கு என்னடி பிரச்சனை? இதுக்கு என் வயிற்றில் விளையாடுற குழந்தையும்
என்னை குழந்தைய நினச்சி வளர்த்தா என் அண்ணனையும் கொலை பண்ண பார்த்த. ஆமாம், எனக்கு கிடைக்காத வாழ்க்கை இன்னொருத்தி வாழும் போது எப்படி இருக்கும் தெரியுமா? உள்ளே எரியுதுடி, உன்னை பார்க்கும் போதெல்லாம் எரியுது. அதனால தான் உன்னை போட்டதெல்லாம் நான் முடிவு பண்ணேன். வந்துட்டு அண்ணி, எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணு மேலே கை வைப்பீங்க? ஏய், எவ்வளோ தைரியம் இருந்தால் உன் பொண்ணு என் மருமகள்கிட்ட வாலாட்டியிருப்பா. என்ன அம்மாவை பொண்ணு சேர்ந்து என்ன பெரிய நாடகமே ஆடிட்டு இருக்கீங்க? வேறு வேலை இல்லையாடி உங்களுக்கு? அண்ணி, கொஞ்சம் பேர் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க பாருங்க. உனக்குலாம் என்னடி மரியாதை? எச்ச வேலை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன் உன் பொண்ணு கூட சேர்ந்துட்டு. தூ, உனக்கு நான் மரியாதை தரணுமா? நீ மரியாதையாக பேசிக்கோங்க சொல்லிட்டேன். ஏய், நீலாம் மரியாதை கொடுக்குறதா அந்த மரியாதை எனக்கு தேவலடியே மயிறு வாயில் இது நல்லா வந்துட போகுது அப்படிங்கிற மாதிரி உங்கள் அத்தை வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அப்போ ஜிசோ வந்துட்டு, ஷோ, நான் குறி வச்சது உன் வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு, மெயினாக உனக்கு நான் வச்சேன். ஆனால் அதில் வந்து உன் அண்ணன் மாட்டிட்டான். என்ன உயிரோடு இருக்கானா இல்லை போயிட்டானா? அப்போ உங்களுக்கு செம்மையாக கோவம் வந்துருச்சு. ஸோ அங்கே வந்துட்டு இந்த ஆப்பிளெல்லாம் வச்சுருப்பாங்களோ, ஸோ அதில் வந்துட்டு ஒரு கத்தி இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு அப்படியே ஜிஸோட கழுத்து பிடிச்சிட்டு நெரிச்சிட்டு போகிறீங்க. உங்கள் அத்தையும் மாமாவும் ஃபைன் என்னம்மா பண்ணுற, விடுமா அப்படிங்கிறாங்க. கரெக்டாக நம்ம பாய்ஸும் வந்துடுறாங்க. நீங்கள் அப்படி நிற்கிறத பார்த்துட்டு ஃபைன் என்ன பண்ணுற, மாமா என்னை விடுங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் அண்ணன் செத்துறானான்னு கேட்பேன். இப்போ நீ தாண்டி சாக போகிற அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போட்டு அப்படி நெருக்கிறீங்க ஜிஸோட கழுத்து. ஜிஸோவா விட்ரி, அண்ணனை சாகிட்டான்னு கேட்டியல்ல, நீ மேலே போடி. கொஞ்சம் வருஷம் கழித்து என் அண்ணன் உன் பின்னாடி வருவான். அப்போ என் அண்ணன் வந்து உன்கிட்ட ஹாய் ஜிசோன்னு சொல்லுவான்டி. அப்போ பார்த்துக்கோ. இப்போ நீ போய் ஃபஸ்ட்டு சேருப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் பயங்கரமாக போட்டு நெருக்கிறீங்க. அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கம்லாம் வர மாதிரி ஆகுது. ஸோ நம்மளோட பாய்ஸ் வந்துட்டு உங்களை பிடிச்சி இழுத்துட்றாங்க. என்ன வாங்கி பண்ணிகிட்ருக்க, உனக்கு என்ன பைத்தியமா? ஆமாம், எனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு. என்ன வளர்த்த என் அண்ணனை, என் உயிருக்கும் மேலே என் அண்ணன், அவனை செத்துட்டான்னு கேட்குறா இவ உயிரோடு இருந்து என்ன மயிரப்படுங்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிஸோ அப்படியே மறுபடியும் போட்டு அவளை அடின்னு அடிக்கிறீங்க. கன்னத்தில் பளிர்னு ஒரு 4 அறை விடுறீங்க. ஸோ அப்போ நம்மளோட சுகா வந்து உங்களை பிடிச்சிக்கிட்டு, பையன் கொஞ்சம் காம்டன் ஆகு பையன், நீ இவ்வளோ கோவப்படுறது இந்த டைமில் தப்பு பையன், கொஞ்சம் காமாகு. என்னால் முடியல சுகா, இவளை பார்க்க இவங்க நிற்க எனக்கு அவ்வளோ கோவம் பற்றிக்கிட்டு வருது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஜிஸோ வந்து, ஏய், என் கழுத்தில் கையை வச்சிட்டல, உன்னை விட மாட்டேன்டி, சத்தியமாக உன்னை நிம்மதியாக அவளை விடவே மாட்டேன்டி அப்படிங்கும்போது ஜிஸோட அப்பாவே வந்து அரைஞ்சிட்டு, சி வாய் மூடு, உன்னால் என் பொண்ணுன்னு சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாக இருக்குது. அப்பா என்னப்பா பேசிகிட்டு இருக்கீங்க? உங்கள் பொண்ணை கழுத்து நடிச்சு கொல்ல வந்தா நான் அந்த வேலையை பண்ணலான் இருந்தேன். ஆனால் அவள் பண்ணிட்டா. அவள் இப்போ வராமல் இருந்திருந்தா நானே உன்னை கழுத்து நடிச்சு கொன்றுப்பண்டி. என்னங்க என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அவன் நம்ம பொண்ணு. ஏய் மூடு வாய. உன்னையே ஏன் கல்யாணம் பண்ணன்னு யோசிச்சுட்ருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணது நான் பண்ண தப்பு, இதை பெற்றது இன்னொரு தப்பு. குழந்தையிலே கள்ளிப்பால் ஊற்றி கொண்டிருக்கணும். இது வரைக்கும் வளர விட்டேன் பாரு, என்ன சொல்லணும்? நீ பண்ணுற பாவெல்லாம் என்ன தாண்டி வந்து சேரும், அதுக்கு நீ செத்து ஒழிகிறதே மேல். அந்த மாதிரி அவங்க அப்பா சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜிஸோ அப்படியே பார்த்துட்டே ஒரு மாதிரி அப்படியே கீழே அப்படியே குனிஞ்சிட்ருக்கா. உங்கள் கையில் இன்னும் அந்த கத்தி அப்படியே தான் இருக்குது. உங்களுக்கு அவ்வளோ கோவம் ஆனால் வருது. நீங்கள் அப்படியே அந்த கத்தியை தூக்கி போடுறீங்க. அது அங்கே ஒரு தர்மாக்கோல்லாம் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு சம்திங் ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது. அது போய் கரெக்டாக அங்கே இருக்குது. அங்கே போய் எப்படி சொருகிக்கிச்சு. நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, பையன் இவ்வளோ கோவப்படுவாளா அந்த மாதிரி. ஸோ அப்போ நம்ம ஜெய்க்கு இருந்துட்டு, பையன் நீ எதுக்கு பையன் இவ்வளோ கோவப்படுற? என் அண்ணனை கொண்டுனா நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஜெய்க்கு. என் அண்ணனை பற்றியே பேசிட்டா அவளை உயிரோட விடக்கூடாது. நீ என்னடி என்ன உயிரோட விடுறது? இதை பாரு ஜிஸோ, இன்னும் ஒரு தடவை என் குடும்பத்துக்குள்ளே நீ வந்த, என் அண்ணனை மட்டும் சொல்லலை, என் புருஷன், என் குழந்தை, என் அத்தை, மாமா, என் அண்ணன், என் ஃப்ரெண்டு, பாட்டி, தாத்தா, இவங்க எல்லாம் என் குடும்பம் மட்டும்தான். இந்த குடும்பத்துக்குள்ளே நீ வந்த மவளே,
கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். பாத்தியில்ல, கொலை பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன். வாங்க மாமா போகலாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் மாமா கூப்பிட்டு போகிறீங்க. அவங்களாம் வந்துட்டு உங்களை அப்படி பார்த்துட்டு போகிறாங்க. அப்போ நம்ம பாய்ஸ் இருந்துட்டு, பாத்தியில்ல அவள் அண்ணனுக்கு ஒன்றுங்கும் போது எப்படி துள்ளிட்டு வரான்னு. அவள் தாண்டி இங்கே பொண்டாட்டி. நீ அவளோட கால் தூசி என்ன, அதுக்கு கீழே கூட நீ வரமாட்ட. இதில் நீ அவ இடத்த பிடிக்க பார்க்குற. இதுக்கப்புறமே திருந்த பாரு சரியா? இத்தனை பேர்கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிற. கொஞ்சமே திருந்த பாரு. மனுஷனை பிறந்தா திருந்துற குணம் கண்டிப்பாக இருக்கும். உனக்கு இருக்கா இல்லையா நீயே முடிவு பண்ணிக்கோ. அப்புறம் அத்தை, உங்களையும் தான் சொல்கிறேன், உங்கள் பொண்ணை கொலை பண்ண பார்த்தால என்னோடய பொண்டாட்டி அவள் அண்ணனை கொண்டுங்குவோம். அதே மாதிரி எங்கள் குடும்பத்தில் இன்னொரு தடவை வாலாட்டினீங்க, உங்கள் பொண்ணை பண்ணிவிட்டு உங்களையும் அவள் முடிச்சிருவா சரியா? கொஞ்சம் திருந்துங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய் சொல்லிவிட்டு அவனுக்கு பக்கத்தில் வந்துடுறானுங்க. ஆனால் உங்களுக்கு ஜிசா மேலே அவ்வளோ கோவம் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் உக்காந்ததுக்கப்புறமா டாக்டர் வந்து பார்த்துட்டு, மேம் உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்போ பிபி இவ்வளோ எகிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க செக் பண்ணிவிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை நர்ஸ், நத்திங் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ டாக்டர் பார்த்துட்டு, இப்போல்லாம் நீ பிபி எகிறவே கூடாதுமா, இப்படிலாம் பண்ணிங்கன்னா பேபிஸ்க்கு எது ஆபத்து வந்துடும், கொஞ்சம் காமாக இருக்க ட்ரை பண்ணு. ஓகே ஓகே டாக்டர், சாரி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிடுறீங்க. ஸோ நம்ம பாய்ஸும் வந்துட்டு, ஃபயன் சொல்லுங்கள், என்னவோ இப்படி இவ்வளோ கோவம் உனக்கு வருமா? வரும். என் குடும்பத்துக்கு ஒன்றுன்னா என்ன வேணாலும் பண்ணுவேன். கொலை பண்ணவும் தயங்க மாட்டேன், என் உயிரை கொடுக்கவும் தயங்க மாட்டேன். என் ஃபேமிலியில் யாராவது வால் ஆட்டினாங்க, அந்த ஜிஸ்ஸோக்கு நான் பண்ணத்தான் யாராக்கா இருந்தாலும். என் அண்ணன் என்ன பண்ணுறான்? அவர் ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்கார் வயன். ஓகே சரி வயன், இந்த மெடிசன் எடுத்துக்கோ, கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்களும் ரெஸ்ட் எடுத்துடுறீங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு 1 வீக் பக்கம் போகுது. ஸோ இப்போ வந்து உங்களை வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. பட் உங்கள் அண்ணனுக்கு ஹாஸ்பிட்டல்லே தான் ட்ரீட்மெண்ட் போகுது. தென் அப்படியே வந்துட்டு டேஸுமே பாஸ் ஆகுது. ஒரு 1 மந்த் அப்படியே பாஸ் ஆனோடனே உங்கள் அண்ணனை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டிலே வச்சு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு நம்மளோட பாய்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ அங்கேயே பர்சனல் நர்ஸ் வச்சு பார்த்துக்குறாங்க உங்கள் அண்ணனை. ஸோ இது நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு, நம்ம அண்ணன் வந்துட்டு நம்ம கூட முன்னாடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ளஸ் உங்களோட ஃபேமிலி, அதாவது உங்களோட அத்தை மாமா நம்ம பாய்ஸ் எல்லாருமே வந்துட்டு உங்கள் அண்ணனை அவ்வளோ பத்திரமா பார்த்துக்குறாங்க. ஜெனியுமே வந்து அப்பப்போ உங்கள் அண்ணனை வந்து பார்த்துக்கிறா. ஸோ அப்போ வந்துட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டு, ஜெனி அண்ணா 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 நீங்கள் பேசுகிறீங்களா? வயன் வயன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி வந்து உங்களை கூப்பிட வரா. அப்போ நீங்கள் வந்துட்டு, என்னடி ஆச்சு? ஏ உங்கள் அண்ணன் பேசுகிறாருடி, நிஜமாவா? நிஜமா தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. பிகாஸ் உங்கள் அண்ணன் வந்து பார்த்துருப்பாரு, எல்லாத்தையும் ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆனால் அவரால் இந்த 1 மந்த் வரைக்கும் பேசவே முடிஞ்சிருக்காது. ஸோ அவர் இப்போ பேசினதும் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். நீங்கள் அப்படியே உங்களோட வயிற்றை பிடிச்சிட்டே ஓடுறீங்க. அப்போ நம்மளோட பாய்ஸ் பார்த்துட்டு, போய் எங்கே இப்படி ஓடுற, என் அண்ணன் பேசுகிறான் நஜ்மன், என் அண்ணன் பேசுகிறான் அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே போகிறீங்க. ஸோ அவங்க அண்ணன் பார்த்துட்டு அப்படியே நீங்கள் நிற்கிறீங்க. உங்களுக்கு அழுக வேறு ஒரு பக்கம் வருது, உங்கள் அண்ணனுக்கு அழுக வருது. நீங்கள் அப்படியே போயிட்டு, அண்ணா 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 நீ நீ பேசுகிறல்ல? ஆமாம், நீ நீ எப்படி இருக்க? அண்ணா அண்ணா நான் நல்லா இருக்கேண்ணா, பாரு பாரு நான் நல்லா இருக்கேன். நீ 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 இப்போ ஓகே தானே? ஓகே தானேண்ணா? ஓகே தானே? ஓகே தான், ஓகே தான் வயன்.
அப்படிங்கும்போது நம்ம பாய்ஸ் எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. பாய்ஸ் உங்க அத்தை, மாமா, பாட்டி, தாத்தா எல்லாருமே உள்ள வந்துடுறாங்க. வந்து எல்லாருக்குமே அவ்வளோ சந்தோஷம். எல்லாருமே நன்றி கடவுளே, நன்றி கடவுளேன்னு அவ்வளோ தேங்க்ஸ் சொல்றாங்க அந்த கடவுளுக்கு வந்துட்டு. ஸோ அப்படியே பார்த்துட்டு, "நீங்க எதுக்கு அழறீங்க? நீங்க அழாதீங்க மச்சான். என்ன என்ன இப்படி சொல்றீங்க? எங்க ஒய்ஃபுக்கு எங்கள விட ரொம்ப புடிச்சது உங்கள தான். அவளுக்கு புடிச்ச விஷயம் இன்னைக்கு இவ்ளோ சந்தோஷமா ஒரு ஒரு விஷயம் நடக்கும்போது, எங்களுக்கும் அது சந்தோஷமான விஷயம் தானே. எப்படி எங்களால எங்களோட ஹாப்பி டியர்ஸ கண்ட்ரோல் பண்ண முடியுதுன்னு நீங்க நெனைக்கிறீங்க?" ரொம்ப ரொம்ப ஓகே, ஓகே. உங்களால பேச முடியலைன்னா, நீங்க நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க, ரெஸ்ட் எடுங்க. இல்ல ரொம்ப தேங்க்ஸ் மச்சான். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ! எதுக்கு? எதுக்கு தேங்க்ஸ்? சொல்லப்போனா நாங்க தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நீங்க நீங்க அன்னைக்கு ஒரே ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணனால தான், இன்னைக்கு எங்களோட குழந்தையும், எங்களோட பொண்டாட்டியும் எங்க கண்ணு முன்னாடி நிக்கிறாங்க. நீங்க சப்போஸ் நார்மலா, கேஷுவலா விட்டிருந்தா, இன்னைக்கு அவங்க 2 பேருமே உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. உங்களால தான் இன்னைக்கு அவங்களே எங்க கண்ணு முன்னாடி இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நாங்க தான் உங்களுக்கு கடமைப்பட்டுருக்கோம். நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல மச்சான். நீங்க நன்றி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செம்ம ஹாப்பியான மூமெண்ட்டா போகுது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு உங்க அண்ணன் வந்துட்டு உங்க வயித்தையே பார்க்குறாரு. ஸோ 1 மந்த் பக்கம் ஆயிடுச்சுல்ல. ஸோ இப்போ வந்து 8th மந்த் உங்களுக்கு போயிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு அ உங்க அண்ணன் வந்து பார்க்குறாரு. நீங்க வந்து பார்க்குறீங்க. என்னண்ணா, இன்னும் 1 மாசம் தான்ல. அதுக்கப்புறம் என் மருமகனும், என் மருமகளும் வந்துருவாங்கல்ல. ஆமா, வந்துருவாங்க. அப்படிங்கிற மாரி நீங்க வந்துட்டு சொல்றீங்க. நம்ம பாய்ஸ்க்குமே செம்ம ஹாப்பியா இருக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு டேஸுமே போகுது. ஸோ ஒரு 2 வீக்ஸ் பக்கம் ஆகுது. நீங்க வந்துட்டு உங்க ரூம்ல அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே வெளிய வரீங்க. ஸோ அப்போ நீங்க பார்க்கும்போது, உங்களோட அண்ணன வந்துட்டு நடக்க வைக்கிறதுக்காக ஒரு சைடு வந்துட்டு நம்ம ஆரமும், இன்னொரு சைடு நம்ம சுகாவும் புடிச்சிட்டு பொறுமையா நடக்க வைக்கிறாங்க. நீங்க அத அப்படியே பார்த்துட்டே நிக்கிறீங்க. அப்போ உங்க அத்தை இருந்துட்டு, "என்னாச்சு வயன் என்ன பார்க்குற?" "இல்ல அத்த, நான் நெனச்சேன் நான் மட்டும் தான் லக்கி. இப்படி ஒரு ஃபேமிலி எனக்கு கிடைக்கும்னு நெனச்சேன். ஆனா இந்த ஒரு ஃபேமிலி கிடைச்சதுக்கு நான் எவ்வளோ புண்ணியம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்னையும் தாண்டி என் புருஷனுங்க, என் அத்தை, என் மாமா, என் பாட்டி, தாத்தா எல்லாரும் என் அண்ணனையும் அவங்க புள்ள மாரி பார்த்துக்கிறது எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு அத்த. ஏன்னா நிறைய வீட்லலாம் ஒரு பொண்ணு புகுந்த வீட்டுக்கு வந்தா, அவளோட அண்ணன், தம்பி வந்து ஒரு செகண்ட் பார்க்கறதுக்கு கூட ஒரு மாதிரி பேசுவாங்க. ஆனா இங்க என் அண்ணனோட ட்ரீட்மெண்ட் செலவை பார்த்துக்கிட்டு, அவனுக்கு ஒரு மச்சானா இல்லாம ஒரு ஃப்ரெண்டாவும் இவ்வளோ கேர் பண்ணி பார்க்குற ஹஸ்பண்ட் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு அத்தை. எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. இதுக்கப்புறம் நிஜமா என் உயிர் போனா கூட நான் கவலையப்பட மாட்டேன். நான் யோசித்தேன், நம்ம வந்துட்டோமே, நம்ம ஆனால் எப்படி தனியாக இருக்கோன்னு. எப்படி நான் கேட்டால் விடுவாங்களான்லாம் கூட யோசித்தேன். ஆனால் என் அண்ணனையும் அவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் வருது. உங்கள் அத்தை அதை அப்படியே தொடச்சி விடுறாங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம பாய்ஸ் அப்படியே பொறுமையாக அங்கே வந்து நடக்க வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப க்ளோஸாக, ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக, மச்சானுங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை தாண்டி ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, பல வருஷம் ஒன்றா பழகுன ஒரு ஃப்ரெண்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா எப்படி அவனை ரொம்ப கேர் பண்ணி பார்த்துப்பாங்களோ, அந்த மாதிரி உங்கள் அண்ணனை பார்த்துக்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது.
ஸோ இப்படியே வந்துட்டு டேஸுமே பாஸ் ஆகுது. இப்போ உங்க அண்ணன் வந்து கொஞ்சம் நல்லாவே நடக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஸோ பட் இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பாடி அந்த டயர்ட்னஸ் அது எல்லாமே வந்துட்டு அவருக்கு இருக்குது. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே க்யூர் ஆயிட்டாரு உங்க அண்ணன். ஸோ ஒன் டே வந்துட்டு நீங்கள் எல்லாருமே அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. எல்லாருமே ஒரு மாதிரி அப்படியே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டே இருக்கீங்க. அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு ஆ ஆ ஆமாம் இவ இ- இங்க வா ஏ ஜெஹோப் ஜெஹோப் இங்க வா ஏ என்னாச்சு வாயன் தெரியல லைட்டாக பெயின் ஆகுற மாதிரி இருக்குது ஜெஹோப் அப்படின்ட்டு நீங்கள் ஜெஹோப்போட கையை அவ்வளோ டைட்டாக பிடிக்கிறீங்க. ஜெஹோப்க்கு ஒரு செகண்ட் பயமாயிடுச்சு. ஏய் என்னாச்சுன்னு டக்கு டக்குன்னு எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி பயந்துடுறாங்க. ஸோ டக்குன்னு வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனோடனே ஒரு பிரச்சனையும் இல்லை. ஐ திங்க் இன்னொரு 1 வீக்கில் டெலிவரி ஆகிடும். ஸோ அப்பப்போ கொஞ்சம் பெயின் வரும். வரப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்லிடுறாங்க. உங்கள் எல்லாருக்குமே செம்ம ஹாப்பி. இன்னும் 1 வீக்கில் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு பேபிஸ் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஸோ வந்துட்டு டாக்டர்ஸ் அப்படி சொல்லிடுறாங்க. நீங்களும் வந்துட்டு வீட்டுக்கும் போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு அந்த 1 வீக் விழுந்து 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 பார்க்குறவங்க உங்கள் கூட ஒரு ஆளே கண்டிப்பாக உங்கள் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. வீட்டில் கூட இல்லை, உங்கள் பக்கத்துலேயே உங்கள் கூடயே தான். நீங்கள் ரெஸ்ட் ரூம் போனால் கூட டோர் ஓப்பனில் வச்சுட்டு உங்கள் அத்தை வந்துட்டு சைடில் அப்படியே நின்றுக்குறாங்க. வெளியே வந்துட்டு நின்றுக்குறாங்க. திடீர்னு உங்களுக்கு பெயின் வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு உங்களை அந்த 1 வீக் ரொம்ப கேர் பண்ணி ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி பார்த்துக்குறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே கட் பண்ணிவிட்டு காமிச்சா என்னையவே அடிச்சிட்டானம்மா அவள். ஏன் கழுத்தை வந்து பிடிக்கிறா, அது என் வீட்டில். என்னை பெத்தப்பா என்னை வச்சு கொண்டிருக்கணும்னு சொல்கிறாரு. நான் ஆசைப்பட்ட என் மாமா என்னை பார்த்து சீன்னு சொல்கிற அளவுக்கு ஆக்கிட்டாள் அவள். இன்னும் 1 வீக்கில் அவளுக்கு டெலிவரி டேட் தானே, வரட்டும். அவள் குழந்தைங்க வந்ததுமே உடனே சொர்க்கத்துக்கு தான் போவாங்க. நான் தான் அதுங்க 3த்துக்கும் கொல்லாமல் விடவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பக்கம் ஜிசோ வைலண்ட்டாக பேசிகிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு இந்த பக்கம் வந்துட்டு அப்படியே காமிச்சோம். ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப பெயினாக ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு அத்தை பெயினாக இருக்கத்த ஒரு நிமிஷம் என்னங்க எனக்கு வலி வந்துருச்சுங்க வாங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை வந்து உங்கள் மாமா கூப்பிட்றாங்க. ஸோ உங்களை அப்படியே பொறுமையாக வந்துட்டு கூட்டிகிட்டு போகலான்னு பார்த்தாலும் உங்களால் நடக்கக்கூட முடியல. பிகாஸ் ட்ரிபிள் ஸோ உங்களால் நடக்கக்கூட முடியல. ஸோ உங்களை வந்துட்டு நம்ம பாய்ஸ் 2 பேராக உங்களை சேர்த்து தூக்கிட்டு போகிறாங்க. ஸோ தூக்கிட்டு போயிட்டு உங்களை அப்படியே கூட்டிகிட்டு போகிறவங்க உங்களால் வலி தாங்க முடியல. நீங்கள் கற்றுறீங்க. காரில் கத்துற சத்தம் அப்படி கேட்குது, வெளியே இருக்கவங்களுக்கே கேட்குது, கிளாஸ் லாக்காக இருந்தாலுமே. ஸோ வந்துட்டு டிராஃபிக் வேறு இருக்குது. நம்மளோட ஜேகே தான் அது வண்டி ஓட்டிகிட்டு இருப்பான். அவன் ஹார்னை போட்டு அடின்னு அடிக்கிறான். ஸோ அங்கே இருக்க டிராஃபிக் போலீஸ் வந்து அறிவில்லை என்னதுக்கே சும்மா ஹார்ன் அடிச்சுட்டே இருக்க, முன்னாடி இருக்கவங்க போனால் தானே போக முடியும். சார் என் ஒய்ஃபுக்கு ப்ரெக்னென்சி பெயின் வந்துருச்சு சார், ப்ளீஸ் சார் சீக்கிரம் போகணும் சார் ஹாஸ்பிட்டலுக்கு, ப்ளீஸ் சார் ப்ரெக்னென்சி பெயினா, ஒரு நிமிஷம் இருங்க, நகர் சீக்கிரம் போ நீங்கள் போங்க ரொம்ப தேங்க்ஸ் சார், ரொம்ப தேங்க்யூ சார், பரவாயில்லப்பா நீ கூட்டிகிட்டு போ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு ஜேகேக்கு அவர் பார்க்கும்போது ஒரு கடவுளே வந்து இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்ட மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போய் ஐசியூவில் வச்சோன்னே எல்லாருமே வந்துட்டு அவ்வளோ ஒரு பதட்டத்தோடு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. எல்லாருக்கும் கையெல்லாம் வேர்க்குது, உடம்பெல்லாம் நடுங்குது, கண்ணில் தண்ணி தானாக ஊற்றுது. உங்கள் அண்ணனுக்கா முடியல நீங்கள் கத்த கேட்டு. என் தங்கச்சி குழந்தையில கூட இப்படி கத்துனதே இல்லையா, அந்த மாதிரி இருக்கும் உங்கள் அண்ணனுக்கா. அங்கே இருக்க டாக்டர் வந்துட்டு இன்னும் 2 days கழிச்சு தானே டெலிவரி ஆகணும்னு சொன்னேன், எப்படி இப்போவே தெரியல டாக்டர் என்னாச்சுன்னு, திடீர்னு பெயின் வருதுன்னு சொன்னான், அதான் டாக்டர் கூட்டிகிட்டு வந்துட்டோம். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க, ஓகே டாக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறீங்க. ஆனாலும் உங்கள் எல்லாருக்குமே பயம் அப்படி இருக்குது. நீங்கள் உள்ள அந்த கத்துறீங்க, கத்து மற்ற பேஷண்ட்ஸ்லாம் கூட யார் அப்படி கத்துறாங்கிற மாதிரி பார்க்குறாங்க.
அப்படியே கத்திக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு வாய்ஸு. அப்படியே எல்லாருமே டக்குன்னு அந்த ஐசியூவை தான் பார்க்குறாங்க, அந்த ஆப்ரேஷன் தியேட்டரை. அப்படியே பார்த்துட்டு எல்லாரோட ஃபேஸ்லேயுமே ஒரு ஸ்மைல். எங்களோட குழந்த வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. ஸோ அப்படியே வந்துட்டு ஒரு வாய்ஸ், அப்படியே அந்த ஒரு பேபி வாய்ஸ் கேட்டு முடியுது. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு பேபியோட வாய்ஸ் கேட்குது. அதுவும் அப்படியே முடியுது. அதுக்கடுத்து இன்னொரு பேபி வாய்ஸ் கேட்குது. ஸோ அப்படியே முடியுது. ஸோ அப்படியே டாக்டர் வந்துட்டு வெளியே வந்துட்டு, நல்லபடியாக டெலிவரி ஆச்சு, எதுக்கும் கவலைப்படாதீங்க டாக்டர், எங்களோட ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, ஆனால் கொஞ்சம் டயர்டாக இருக்காங்க. ஸோ ஒரு ஒரு 1/2 hour அங்கே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் நார்மல் வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிவிடுவோம். நீங்கள் அப்போ போய் உங்கள் ஒய்ஃபை பார்க்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி. எங்கள் ஒய்ஃப் எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். இதில் என் கையில் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ பாய்ஸ்லாம் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க. அவ்வளோ சந்தோஷம். ஹாஸ்பிட்டலே அப்படியே கொண்டாட்டத்தில் இருக்குது. எல்லாருக்கும் போய் நம்ம பாய்ஸ் ஸ்வீட் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ வந்துட்டு, எப்போ எனக்கு சுகர் இருக்குப்பா, நான் சுகர் பேஷண்ட்டு. பரவாயில்ல, ஒரு நாள் தானே, இது சுகர் ஃப்ரீ, நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்மளோட சுகர் வந்துட்டு ஒருத்தரோட வாயில் ஸ்வீட்டை வைக்கிறான். ஸோ இந்த பக்கம் பார்த்தா ஒரு குழந்த வந்து, அங்கிள் அங்கிள் எனக்கு இன்னொன்று கேட்குது. ஸோ இருந்துட்டு, இதே நீ ஃபுல்லாக வச்சுக்கோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸையே அந்த குழந்தை கையில் கொடுத்துட்றான். அங்கே இருக்க எல்லா பேஷண்ட்ஸ், அங்கே இருக்கிற மற்ற பேஷண்ட்டோட அட்டண்டர்ஸ், தென் நர்ஸு, டாக்டர் எல்லாருமே வந்துட்டு, இந்த ஒரு பொண்ணுக்கு இவ்வளோ செலப்ரேட் பண்ணுறாங்களா இந்த 3 குழந்த பிறந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஆச்சரியமாக, அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லே ஒரு கலக்கிடுறாங்க எல்லாருமே. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு 1 hourக்கு அப்புறமா நார்மல் ஷிஃப்ட்டுக்கும் மாற்றிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறமா மாற்றினதுக்கப்புறமா நம்மளோட பாய்ஸ் எல்லாம் வந்துட்டு பேபிஸை பார்த்துட்ருக்காங்க. ஐயோ எவ்வளோ அழகாக இருக்கா, இது இருக்காவா இல்லை இருக்கானா தெரியலையே அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு நர்ஸ் வந்துட்டு, சார் என்ன பண்ணுறீங்க? பேபிஸை பார்த்துட்ருக்கோம். சார் அது உங்கள் பேபி இல்லை அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நம்ம பாய்ஸ் எல்லாம். சார் உங்கள் பேபி இங்கே இருக்காங்க, இவங்க 3 பேர் தான் உங்கள் பேபிஸ். ஓ சாரி நர்ஸ், யாரோட பேபினே தெரியாமல் கொஞ்சிட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி வந்துட்டு உங்களோட அத்தையும் எங்களோட மாமாவும் வந்துட்டு பார்த்துட்ருக்காங்க. ஸோ அங்கே போய் பார்த்தோம், செம்ம க்யூட்டாக இருக்குது 3 குழந்தையும். ஸோ 3மே வந்துட்டு பையன், செம்ம க்யூட்டாக இருக்குது. நம்ம பாய்ஸ் பார்த்துட்டு, டே 3 பையன்டா அப்படிங்கிறாங்களா. அப்போ உங்களோட அண்ணன் வந்துட்டு, என் மருமகனுங்க 3 பேர் பிறந்துட்டானுங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நம்மளோட ஜேகே இருந்துட்டு, அப்போ நீங்கள் 3 பொண்ணை பெற்று கொடுங்க, எங்கள் 3 பசங்களுக்கும் உங்கள் 3 பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக மச்சான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஜாலியாக அப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு உங்களை வந்துட்டு அந்த ரூம்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க. ஸோ அப்படியே கூட்டிகிட்டு பொறுமையாக வரும்போது நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க. உங்களுக்கு வேறு சைடில் அப்படியே இந்த குளுக்கோஸ்லாம் ஏறுது. அப்படிங்க வந்துட்டு அப்படியே கண்ணை மூடிட்டே வரீங்க. பாய்ஸ்லாம் பார்த்துட்டு, வயன் இங்கே பாரேன், நாங்கள் நினச்சே பார்க்கல தெரியுமா நம்ம குழந்தைங்க இவ்வளோ அழகாக இருப்பாங்கன்னு. இவங்க பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வயன் நீயும் இவ்வளோ சந்தோஷப்படுவேன்னு நான் நினைக்கிறேன். இன்னும் உனக்கு டயர்டாக இருக்கா என்ன? ஏன்னா நீ கண்ணே திறக்காமல் இருக்கியா? டேய் இப்போ நான் டயர்டாக இருக்காதாடா, ஒரு குழந்தைய பெற்றாலே செம்ம டயர்டாக இருக்கும், செம்ம பெயினாக வர இருக்கும். அவள் 3 குழந்தைய உங்களுக்காக பெற்று கொடுத்துருக்காடா, அவளுக்கு டயர்டாக இருக்காதா என்ன? கரெக்டு தான் அம்மா. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சின்ன வயசில் என்னென்னமோ பண்ணியிருக்கோம், ஆனால் வாழ்க்கைனா இது தாண்டா அப்படின்னு காமிச்சது எங்கள் வயனும் எங்களோட குழந்தையும் தான். நல்லா பேச கற்றுக்கிட்டீங்கடா, கம்முன்றுங்கப்பா நீங்கள் வேறு அப்படின்ட்டு இருக்கும்போது உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்கள் கையை பிடிக்கிறாரு. வயன் என்னாச்சு மச்சான்? வயன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்துட்டு உங்கள் ஃபேஸெல்லாம் தொட்டு பார்க்குறாரு. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு, என்னாச்சு சொல்லுங்கள்.
பையன் உடம்பு ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? ஏசியில் இருக்குல்ல மச்சான், ஏசியில் வந்தாலும் இவ்வளோ சில்லுன்னு யாருக்கும் ஆகாது மச்சான். இங்கே பையன் உடம்பு ஏன் இவ்வளோ சில்லுன்னு இருக்கு? டாக்டர் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் வந்து கத்துறாரு. நம்ம பாய்ஸ்க்கு ஒன்றும் புரியல, உங்கள் அத்தை மாமாவுக்கு ஒன்றும் புரியல. என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவங்களும் உங்கள் பாடி தொட்டு பார்க்குறாங்க. உங்கள் பாடி ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சு. ஸோ அவங்களும் தொட்டு பார்த்துட்டு என்னாச்சு வயன் 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 எழுந்துரு வயன் 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 என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மாதிரி உங்களை போட்டு அப்படியே ஒரு மாதிரி ஷேக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க டாக்டர் வந்து பார்க்குறாங்க. என்னாச்சு 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 டாக்டர், என்னாச்சு வயனுக்கு? இப்போ தானே நல்லா இருக்கான்னு சொல்லிட்டு போனீங்க, 1 ஹவர்லே ஏன் இப்போ உடம்புலாம் இவ்வளோ சில்லுன்னு இருக்குது? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் என்னென்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டரும் தொட்டு பார்க்குறாரு. உங்களுக்கு பல்ஸே ஓடாத மாதிரி இருக்குது. அவர் பார்த்துட்டு மை காட் நர்ஸ், இவங்க டக்குன்னு ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம பாய்ஸ் டாக்டர் என்னாச்சு டாக்டர் என்னாச்சுன்னு கொஞ்சம் சொல்லுங்களேன், எதுக்கு இப்படி நீங்கள் பக்கத்தில் கூட்டிகிட்டு போகிறீங்க? நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் என்னாச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாய்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல, யாருக்குமே ஒன்றுமே புரியல. எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி நிற்கிறாங்க. ஸோ வந்துட்டு உங்களை வந்துட்டு ஒரு ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம பாய்ஸ்லாம் வந்துட்டு அந்த ரூமுக்கு வெளியவே நின்று பார்க்குறாங்க. நர்ஸ் வந்து யாரும் உள்ளே வரக்கூடாது சார், யாரும் வராதிங்க அந்த மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வெளியே உள்ளே நடக்கிறதெல்லாம் பார்க்குறதுக்காக ஒரு ஹோல் இருக்குல்ல டோரில். ஸோ அந்த டோர் வழியாக வந்துட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த ஹார்ட்டை வந்து ரீபம்ப் பண்ணுறதுக்காக ஒரு மிஷின் வச்சு இது பண்ணாங்கல்ல, ஸோ அதை வச்சு பண்ணுறாங்க. அந்த மானிட்டரில் பார்த்தா உங்களுக்கு பல்ஸே ஓடலை. நம்ம பாய்ஸ்லாம் ஒரு செகண்ட் பார்த்துட்டு ஷாக் ஆகி நம்மளோட வியெல்லாம் அப்படியே முட்டி போடுற விழுந்துட்டான் டக்குன்னு பேலன்ஸ் இல்லாமல். என்னடா ஆச்சு, என்னடா பார்த்த? வி என்னன்னு சொல்லி தொலைண்டா, என்னடா பார்த்த நீ? இப்போ ஆறு அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ நம்ம பாய்ஸும் பார்க்குறாங்க. பார்த்தா அந்த மானிட்டரில் உங்கள் பல்ஸு ஹார்ட் பீட் எதுவுமே அந்த அப்படியே பிளாங்காக போகுது, சிங்கிள் லைனாக போகுது. பாய்ஸ்லாம் பார்த்துட்டு என்ன இது, இப்போ தானே நல்லா இருக்கான்னு சொன்னாங்க, அதுக்குள்ளே ஃபயன் ஃபயன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரலான்னு பார்க்குறாங்க. ஸோ நர்ஸ் வந்து விட மாட்டுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வரக்கூடாது சார், உள்ளே வரக்கூடாது. என்ன நடக்குதுங்க? முன்ன தானே சொன்னீங்க நல்லா இருக்கான்னு, இப்போ இப்படி? எனக்கு தெரியாது, நான் என் பொண்டாட்டியை பார்க்கணும், தயவு செஞ்சு விடுங்க என்ன. சார் நீங்கள் உள்ளே போகக்கூடாது சார், நீங்கள் உள்ளே வரக்கூடாது, நீங்கள் வெளியே போங்க, நான் பார்க்கணும், நான் என் தங்கச்சி பார்க்கணும், விடுங்க சார். உங்களுக்கு அவங்க தங்கச்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்க ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இப்போதைக்கு யாரும் பார்க்கக்கூடாது சார், நீங்கள் கொஞ்சம் வெளியே போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் வந்து அந்த டாக்டர் வந்து அதை தேய்ச்சி உங்களோட செஸ்ட்லேயே வைக்கிறாரு. உங்களை பாடி அப்படியே தூக்கி போட்டு பெட்டில் விழுது. உங்களோட அத்தை பார்த்துட்டு அப்படியே உட்காடுறாங்க. அவங்களுக்கு அப்படியே மயக்கமே வந்துருச்சு. ஸோ அப்படியே உங்கள் மாமா பிடிச்சிட்டு என்னாச்சுமா எழுந்துரு அப்படிங்கிற மாதிரி நிற்கிறாங்க. ஸோ நான் உங்களோட பாட்டி இருந்துட்டு என்னாச்சு, என்னடா ஆச்சு தெரியலம்மா, திடீர்னு மயக்கம் போட்டுட்டா, எழுந்துருமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்கள் மாமா அந்த பக்கம் பார்த்துட்ருக்காங்க. நம்ம பாய்ஸ் வந்துட்டு ஒன்றுமே புரியல, அவங்க அம்மாவை பார்க்குறதா உங்களை பார்க்குறதா ஒன்றுமே புரியாமல் அவங்க வந்துட்டு அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ ஓகேடா ரமேஷ், இதோட இந்த பாட்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? நிறைய பேர் இதுக்கு வெயிட் பண்ணிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஐ திங்க் த லாஸ்ட் பார்ட் இஸ் த ஃபைனல் பார்ட் ஃபார் இந்தியன் கேர்ள். ஸோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகே, அண்ட் பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஆர்மிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் இன்றைக்கி பர்த்டே செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. லவ் யூ செல்லக்குட்டீஸ், பாய்.